காலைதோறும் புதியவை. தேவனுடைய பிரதிநிதி. பிப்ரவரி 2. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். 2 நாளாகமம் 24:19. தம்முடைய ஜனங்களை கடிந்து கொள்ளவும் அவர்களை பாவத்திலிருந்தும் அதனால் நேரிடும் அழிவிலிருந்து காப்பாற்றவும் தேவன் தீர்க்கதரிசிகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார். யுகம் நடுக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவ ஜனங்கள் சுபிட்சமாய் வாழ்ந்தார்கள். செவி சாய்க்காத போது வளமிழந்து துன்பப்பட்டார்கள். தேவனுடைய பிரதிநிதிகளாக தீர்க்கதரிசிகள் செயல்பட்டார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற மாபெரும் தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலர் மத்தியில் வாழ்ந்து அவர்களை நல்வழிப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் தானியேலைப் போல இவ்வுலகின் முடிவு காலத்தில் சம்பவிப்பதை தரிசனமாக கண்டு உலகத்தாருக்கு வெளிப்படுத்தினார். 19ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியாக திகழ்பவர்தான் திருமதி எல்என் ஜி ஒயிட் அம்மையார் அவர்கள். அமெரிக்க தேசத்தில் நவம்பர் 26, 1827 அன்று பிறந்த இவர் மற்ற அட்வென்த் தலைவர்களான ஜோசப் பேட்ஸ், ஜேம்ஸ் ஒயிட் போன்றவர்களோடு இணைந்து செவன்த் டே அட்வென்த் திருச்சபை உருவாக காரணமாயிருந்தார். இவரது 70 வருட தேவ ஊழியத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் எழுதியிருக்கிறார். 155 புத்தகங்களையும் 200க்கும் மேற்பட்ட துண்டு பிரசுரங்களையும் எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 2000 தரிசனங்களையும் வேதத்துக்கு அடுத்த சொப்பனங்களையும் கண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் தேவன் தாமே தம்முடைய சித்தத்தை இந்த தீர்க்க தரிசனியின் வாயிலாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு அருளியிருக்கிறார். வேதாகம தீர்க்க தரிசன விளக்கம், கல்வி, குடும்பம், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆரோக்கியம் போன்ற அநேக தலைப்புகளில் அம்மையார் எழுதியிருக்கிறார். இவருடைய எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் உலகின் 138 மொழிகளில் அநேக புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மாபெரும் போராட்டம், யுகங்களின் வாஞ்சை, கல்வி, கிறிஸ்துவனிடத்திற்கு செல்லும் படிகள், சபைகளுக்கு ஆலோசனை போன்ற புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கும்போது வேதாகம ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். விசேஷமாக கடைசி காலத்தில் வாழும் மக்களுக்கு அம்மையார் கொடுக்கும் ஆலோசனைகள் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மனிதன் பலவீனமாகவே காணப்படுகிறான். தேவனோடு சரியான உறவு கொள்வதற்கும் சக மனிதரோடு நல்லுறவோடு வாழ்வதற்கும் ஒரு மத்தியஸ்தர் தேவை. அந்த இடத்தை எல்என் ஜி ஒயிட் அம்மையார் பிடித்திருக்கிறார். நம் ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட கர்த்தர் அருள் செய்வாராக. ஜெபம். தேவனே, கடைசி கால எச்சரிப்பின் செய்திகளை அறிந்து கொண்டு எங்களை சீர்படுத்தி கொள்ள ஆசீர்வதியும். ஆமேன்.